ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்கி மேங்கி கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தர்பூசணி வச்சு சூப்பரான ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லா பக்கமும் வெயில் கொளுத்திட்டு இருக்கு. இதனால எல்லாருக்கும் உடம்பு சூடு அதிகமாயிடுச்சு. கொஞ்ச நேரம் வெயிலில் நடந்துட்டு வந்தாலே உடம்பெல்லாம் சூடாகி அதோட நம்ம டயர்டாகி போயிடுறோம். இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய பழம் தர்பூசணி. எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த பழத்தில் 90% நீர் சத்து தான் இருக்குது. பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட ஓடை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஒரு தட்டில் வச்சுட்டு கட் பண்ணும்போது அந்த வெள்ளை நிற ஓட்டு பகுதியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். பழம் அப்படியே தான் இருக்கும். அதனால இந்த மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பழத்தை மட்டும் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன துண்டாக்கி பச்சையாக சாப்பிட்றதே ரொம்ப நல்லது தான். ஆனால் அப்படி உட்கார்ந்துருந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஜூஸ் அடித்து குடிச்சிக்கலாம். தர்பூசணி விதையில் கூட நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த விதையை தனியாக எடுத்து வச்சு அதுக்கப்புறம் வறுத்து கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுக்கும்போது அந்த விதையை எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஜூஸில் விதையோடு சேர்த்து போட முடியாது. அதனால ஃபஸ்ட்டு இந்த விதையெல்லாம் தட்டி கீழே எடுத்துக்கலாம். இப்படி மெல்லிய ஸ்லைஸாக மாற்றிட்டதுனால இந்த ரெண்டு பக்கம் மட்டும்தான் விதை இருக்கும். நடுவில் உள்ள எதுவும் விதை இருக்காது. ஒரு பக்கம் ஃபுல்லாக இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு திருப்பிட்டு மறுபடியும் அந்த பக்கம் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ரேண்டமாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம ஜூஸாக தான் போட போகிறோம். அதனால இந்த மாதிரி குத்து மதிப்பாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பழங்களெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம டேஸ்ட்டுக்காக எலுமிச்சப்பழம் சாறு சேர்க்க போகிறோம். எலுமிச்சப்பழத்தில் இருக்கிற விதையை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சாறை மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இஞ்சியோட டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா சின்ன துண்டு இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். அல்லது ஏலக்காவோட டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுனால லெமன் சேர்த்துருக்கிறேன். இது நல்லாவே இருக்கும். கூடவே 2 கரண்டி அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதில் எலுமிச்சப்பழமும் சர்க்கரையும் மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். இது நம்ம வடிகட்டி எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்படியே குடிக்கலாம். இதோட டேஸ்ட் அப்படியே அசலாக ஒரு தர்பூசணி சர்பத்து குடிக்கிற மாதிரியே இருக்கும். எலுமிச்சை பழத்தோட புளிப்பு, சர்க்கரையோட இனிப்பு, தர்பூசணி பழத்தோட டேஸ்ட் அப்படின்னு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வெயில் அடிக்கிற டைமில் இந்த தர்பூசணி ஜூஸ் மட்டும் ஒரு கிளாஸ் குடிச்சு பாருங்கள். உங்கள் உடம்பே அப்படி ஃப்ரெஷ்ஷாக மாறிடும். மீதி இருக்கிற தர்பூசணியை இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக மாற்றினா தான் நமக்கு தேவைப்படும் போது அந்த பீஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.